அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி 2026. இதுபோல ஒரு தினத்திலே 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி காத்தான்குடியிலே ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது. இஷா தொழுகையை தொழுது கொண்டிருந்த போது பயங்கரவாதிகளால் சுஜுதிலே இருந்த எமது முஸ்லிம் உறவுகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் நடைபெற்றது காத்தான்குடியிலே பல்வேறு பள்ளிவாசல்களில். அதிலே மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் காத்து நகரிலே இருக்கின்ற இந்த பள்ளிவாசல் மஞ்சந்தொடுவா உசைனியா பள்ளிவாசல். இந்த படுகொலை சம்பவத்தில் மிக மோசமாக காயப்பட்டு தப்பிய ஒரு சகோதரர் எம்மோடு இருக்கின்றார். இப்போது சுகதாக்கள் தினம் இன்று காத்தான்குடியிலே அனுஷ்டிக்கப்படுகிறது. அதன் நிமித்தம் வியூகம் குழுமத்தினர் இப்போது நாங்கள் காத்தான்குடி மஞ்சந்தொடுவாயில் இருக்கின்ற ஹுசைனியா பள்ளிவாசலுக்கு வரை தந்திருக்கின்றோம். அதன் போது இவரை சந்தித்திருக்கின்றோம். இந்த சம்பவத்திலே இஷா தொழுகையிலே ஈடுபட்டிருந்த சகோதரர்கள் சுஜூதிலே இருந்த போது இந்த கோர சம்பவம் நடைபெற்றது. பயங்கரவாதிகள் இவர்களுக்கு சுட்டார்கள். எனவே இந்த மிக மனதை உருக்குகின்ற மிக துயரமான ஒரு பயங்கரமான இந்த சம்பவத்திலே தப்பி இருக்கின்ற காயங்களோடு தப்பி இப்போதும் அதன் நோய்வாய்களோடு இருக்கிற எங்கள் சகோதரர் ஏலம் இஸ்மாயில் அவர்கள் எம்மோடு இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பாக இந்த நினைவு என்பது உங்களது வாழ்க்கையிலே இந்த கோரமான நினைவு என்பது என்றுமே மறக்க முடியாது. இந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும். குறிப்பாக மறக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு நினைவு என்ன நடைபெற்றது? 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இஷா தொழுகையிலே இந்த பள்ளிக்கு நீங்கள் வருகை தந்திருந்தீர்கள். நான் நினைக்கிறேன் பள்ளிவாசலுக்கு முன்பீடு தான் உங்களுடைய வீடு என்று சொல்லியிருந்தது. அந்த நாளிலே நடைபெற்ற அந்த சம்பவங்கள், அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இந்த பள்ளி வாயிலுக்கு முன் தானே என் வீடும். நாங்கள் அன்று 1993 ஆகஸ்டில் அந்த அரபா தினமாக இருந்ததால் அரபா தினத்தில் நோன்பு நோட்டு முடிஞ்சதுக்கு பின்னால் மகரிப்புக்கு பிறகு இஷா தொழுது தானே நீ போய் சாப்பிடுவோம்ன்றிருக்கக்குள்ள தான் சாவுக்கு வாங்க சொன்னோன்னு நாங்கள் வந்தோம். அந்த நேரங்களில் குறிப்பிட்ட சில நாட்களாக இங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. எல்லா இடங்கள்லையும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது காத்தான்குடி ஊராகவே. அப்போ நாங்கள் வெளிச்சத்துக்காக வேண்டி மக்கள் போய் வாரத்துக்காக வேண்டி இந்த பள்ளிவாசலுக்கு முன்னாலும் ஒரு டயர் எரிக்கி வைத்து வெளிச்சம் மூட்டியிருந்தோம். அந்த வகையில் அன்று எல்லாரும் அந்த பிரச்சனைகள் எல்டிடி எங்களோட ஊரை தாக்க போகிறாங்கிற ஒரு அச்சம் உண்டு. ஒரு கதை ஒன்று உலாவிச்சு சில தமிழ் சகோதரர் எங்களுக்கு தெரிஞ்ச சில சகோதரர்கள் ஊடாக அந்த தகவல் ஏதோ உங்களோட வீட்டுக்கு இன்னமும் நடக்க போகுது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்ற அந்த அச்சமான சூழலில் அப்போ எல்லாரும் ஃப்ரீயாக இருந்த அந்த டைமில் இருந்ததுனால அந்த உரிய நேரத்துக்கே தொழுகை நடத்தப்பட்டு உரிய நேரத்தோடைய பள்ளி வாயில்கள் மூட வேண்டிய ஒரு சூழல், இருள் மற்ற அச்சமான சூழலுங்கிறதுக்காக உரிய நேரத்துக்கே நாங்கள் எல்லோரும் சமூகம் அளித்திருந்தோம். அந்த வகையில் எங்களோட வீட்டிலிருந்து நானும் எனது 2 சகோதரர்கள், ஒருவருக்கு 11 வயசு, ஒருவருக்கு 12 வயசு, அதே போல் என்னோட ராத்தார பிள்ளைகள் 2 பேர். நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் தான் வாழ்ந்தோம். அவர் 2 பேர், 2 மருமக்கள் மாதிரி. அப்போது உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 19 வயது. என்னுடைய ராத்தார பிள்ளைகள் 2 பேர் 6 வயசும் 8 வயசும். அவங்க 4 பேர், நான் என்னோட சேர்த்து 5 பேர். அப்போ நான் முன்னுக்கு வரேன், அவங்க ஓதிக்கொண்டு இருந்தவங்க இல்லை நாங்களும் டக்குன்னு போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லி தான் எல்லோரும் எனக்கு பின்னுக்கே வந்தாங்க. வந்து நாங்கள் இஷா தொழுது இருக்கும்போது ஒரு பின்னால் வெளியில் ஹவுலூட்லேயும் 2-3 பேர் நின்றுக்கிட்டு இருந்தவங்க. அவங்க ஹவுலூட்டில் ஒதுச்சி கொண்டு இருந்தவங்க. அவங்க சத்தம் மட்டும் கேட்டோன்னு வெளியே பாய்த்திருக்காங்க. அதில் என் நண்பர் ஒருத்தர் இப்போ காலஞ்சென்றுட்டார். அவரே பார்த்த உடனே இவங்க இந்த ஒரு ஆயுதம் தரித்த நபர்கள் அவர்களை நோக்கி வித்தியாசமான ஆயுததாரிகள் வருகிறந்திருக்காங்க. ஆயுதம் தோக்கிய நபர்கள் என்னென்னு சொன்னால் இந்த அவங்களோட அந்த வித்தியாசங்களும் நடைமுறைகளும் சிலர் சொல்கிறாங்க இது ஆமி தான் செய்திருக்கணும், வேறு இது படைகள் செய்திருக்கணும்னு சொல்லி. நாங்களும் இந்த காத்தாங்குடி என்று சொன்னாலும் மஞ்சந்தருவாய்ங்கிறது காத்தாங்குடியும் மஞ்சந்தருவாயில் தமிழ்
முஸ்லீம் 2 சரத்தாரும் நாங்கள் வாழ்கிறோம். ஆகவே இதே நேரம் இந்த பிறந்து இந்த 19 வயசு 20 வயசுக்கும் எனக்கும் தமிழ் சகோதரர்கள் எப்படி கதைப்பார்கள், அவர்கள் நடைமுறையில் என்ன என்ற ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி பேச்சு வழக்குகளில் மொழி வழக்குகளில் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அந்த மொழி வழக்கில் அவங்க கதைச்சி பேசின வழக்கில் அது தமிழ் சகோதரர்கள்ங்கிறதும், அதே நேரம் அதில் ஒருத்தர் 2 பேரை எனக்கும் அடையாளம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க நேரத்தோட இயக்கத்தோட எல்டிடியோட சம்மந்தப்பட்டு இருந்தவர்கள்ங்கிறது எனக்கு நிச்சயமாக அடையாளம் தெரிஞ்சவங்க. ஏன்டா நாங்கள் அந்நியோன்யம் எந்நேரமும் இரவு பகலண்டு இல்லாமல் தெரிஞ்சதுலேருந்து அவங்கள அடையாளம் கண்டிருக்கோம். அவங்க எல்டிடியில் இருக்காங்கங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயம். அந்த நேரங்களில் நீங்கள் படித்து கொண்டிருந்தீங்களா இல்லை வேறு தொழில் பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் ஒரு கடையில் சம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த டைமில். அந்த டைமில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகின்ற போது இஷா தொழுது கொண்டிருக்கின்ற போது நான் நினைக்கின்றேன் ஒரு 8 மணிக்குள் இருக்கும். என்ன அப்படியா? இரவு அண்டு இசா தொழுகையின் நேரம் தான் சிட்டியாக 8 மணியிலேருந்து 8:10க்குள்ளே அவங்களோட தாக்குதல் முடிச்சு சரியாண்டு இங்கே ஒரு மணிக்கூட ஒன்று இருந்துச்சு. அந்த ஒரு வயன் பண்ணி தான் செய்யக்கூடிய மணிக்கூடு. அந்த மணிக்கூடு அடையாளமாக அது சிட்டியாக 8:10க்கே அப்படியே அந்த மணிக்கூடு வந்து அண்டைக்கு நின்ற மணிக்கூடு தான். அதுக்கு பிறகு அது வேலை செய்யவே இல்லை. சரியா நாங்கள் வரும்போது அந்த மணிக்கூடு தான் மெயினாக இருந்த மணிக்கூடு உண்டு. அந்த மணிக்கூடு அந்த 8:10 காட்டிக்கொண்டே இருந்துச்சு. குறிப்பாக நீங்கள் தொழுது கொண்டிருந்த போது உங்களுக்கு காயம் காலிலே காயப்பட்டு இப்போதும் நீங்கள் கொஞ்சம் நடப்பது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழலில் தான் இருக்கின்றீர்கள் பார்க்கின்ற தெரிகிறது. அதுபோல் இந்த சூட்டுக்கள் வெடி சூட்டுக்கள் பட்ட இந்த தழும்புகள் இப்போதும் அந்த தடயங்கள் இப்போதும் இந்த மஞ்சந்தொடுவா அல் ஹுசைனியா பள்ளிவாசலிலே இப்போதும் இருக்கிறது. அதனை பார்க்கலாம். இது ஒரு பழைய பள்ளிவாசல். இதை அப்படியே வைத்து விட்டு அப்போது புதிய பள்ளிவாசல். அது எத்தனாம் ஆண்டு கட்டப்பட்டது அந்த பள்ளி? அது 1991 கட்டப்பட்டது. 92 ஆரம்பிக்கப்பட்டு 92 தான் அது கட்டமைக்கப்பட்டது. நீங்கள் அந்த வெடி சத்தம் கேட்டு நீங்களும் உங்கள் காலிலே தான் அதாவது துப்பாக்கி சூட்டு நிகழ்ந்திருக்கிறது. அப்போது அவர்களோடு நீங்களும் இங்கே வெடிச்சத்தம் காயப்பட்டு இருந்தீர்கள். என்ன பிறகு எத்தனை மணிக்கு உங்களை காப்பாற்றினார்கள்? அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் தொடர்பாக சொல்லுங்கள். இது சொந்தமாக சொல்ல போனால் அந்த வழியில் அவங்கள சுட்ட உடனே அவங்க வழியாக ஓடிட்டாங்க. அவங்க 2 பேர் அந்த 2 கூட்டாளி படையும் இன்னொரு படையாக எங்கள் பக்கத்தில் உள்ளவர் தான். அவங்க 2 பேரும் ஒன்று இவங்க உள்ளுக்கு என்றுறாங்க. உள்ளுக்கு கண்டுறாங்க. பயங்கரவாதிகள் உள்ளுக்கு வந்துட்டாங்க. பள்ளிவாசல் உள்ளே வந்து இந்த ஜன்னல் வரும். அப்போ இந்த சத்தம் கேட்ட உடனே வழியில் நின்ற 2 பேர் இந்த கதவை மூடிக்கொண்டாங்க. அப்போ அவங்க மூடினோன்னா அவங்க இந்த ஜன்னலால் வந்து எங்களுக்கு சொன்னார்கள். ஜன்னல் அப்போது திறந்திருந்ததா? கதவு அந்த ரூம் இல்லை. அதே இது அதில் நீங்கள் பார்த்தா தெரியும். அதில் இப்பயும் அவங்க அந்த ஸ்டாண்ட் கண்ணை வச்சு அடித்த அந்த அடையாளம் அப்படியே இருக்கு. இப்போதும் இருக்கு. நீங்கள் நான் ஆனால் அவங்க சொன்னாங்க ஆயுதம் இருக்கிற எல்லாரையும் வழியில் வாங்கி. அப்போ இந்த எங்களுக்கு படிப்பிச்சு தந்த இந்த ரிலேஷன் எனக்கு ஒரு சாட்ச முறையான ஒரு இருந்தார். அவருக்கும் கொஞ்சம் கால் சோமில்லாத கையொன்று சோமில்லாத அவர் சொன்னார், இங்கே ஆயுதம் உள்ளாக்கள் ஒருத்தரும் இல்லை. இங்கே நாங்கள் சின்ன பிள்ளையும் வயதுபவர்களும் கொலை வந்தாக்கள் தான் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லி இல்லை. அது அவ்வளவுதான் அவங்க சொன்னது. அந்த பேச்சு வழக்கை வச்சு தான் அவங்களும் நாங்கள் இவங்க தமிழர்கள்ங்கிறதுல அடையாளங்கள் நம்மோடு பழகிய அல்லது நமக்கு தெரிந்த அந்த பேச்சு வழக்கிலேயே நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். எஸ், அவங்கள தான்ங்கிறத கண்டு கொண்டோம். அதே நேரம் அதில் ஒருத்தர் வந்தவரையும் நான் அடையாளம் கண்டு கொண்டேன். ஏண்டா அவர் அங்கே இதுலேருந்து அப்போ இந்த சொன்ன வசனத்தோடையே அவங்க பய பண்ண தொடங்கிட்டாங்க. பய பண்ணோன்னா தொழில் இருந்தவங்க இந்த சைட்டுக்கு அப்போ எதிரங்கிறதுக்காக இங்கே ஒரு மூலைக்கு இந்த சைட்டுக்கு எல்லோரும் வந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த அடையாளங்கள் அங்கே குறைவு இங்கே வந்து இவங்க புரட்சியாக சுட்டு கொண்டு வந்து போகுது. வெளியிலேருந்து கிரீனெட்டும் இந்த இது பக்கத்தில் பாதைங்கிறதால அதால் கை குண்டுகளையும் எறிஞ்சார்கள். அதுலேயும் பாதிக்கப்பட்டாலே இது போக கிரனைட்டும் எறிஞ்சிட்டு தான் கைக்குண்டும் எறிஞ்சிட்டு தான் போனாங்க. சரி, மொத்தமாக இந்த பள்ளிவாசலிலே ஷஹீதானவர்கள் எத்தனை பேர்? இந்த ஒரு 33-35 கிடைப்பட்டார்கள். காயப்பட்டவர்கள் ஒரு 15 பேருக்கு மேலே இருக்கும். காயம் இல்லாமலும் தப்பினவர்களும் ஒரு சிலர் உண்டு அதற்குள்ளே. குறிப்பாக மஞ்சந்தொடுவாய் என்பது காத்தான்குடி மட்டக்களப்பில் ஒரு பாகம். குறிப்பாக மஞ்சந்தொடுவாயை சேர்ந்தவர்கள், இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் இதிலே ஷஹீதானார்கள், மரணித்தார்கள், அல்லது காத்தான்குடி நகர் பகுதியிலிருந்து வந்தவர்கள் அல்லது வேறு பகுதியிலிருந்து வந்தவர்களும் இந்த சம்பவத்திலே மரணித்தார்களா?
இந்த காத்தாங்குடி என்ற எல்லையில் தான் இந்த மஞ்சந்துருவாயங்கிற பள்ளிவாசல், இந்த ஹுசைனியா பள்ளிவாசல் அமைச்சிருக்கு. அதால் இந்த இங்கே வளமையாக தொழுகையில் ஈடுபடுறார்கள் மஞ்சந்துருவாயில் சேர்ந்தவர்களும் காத்தாங்குடி பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் தான். இல்லை அதிகமாக ஏன்னா இது போர்டரில் இருக்கிறதுக்காக வேண்டியும் ரோட்டோரமே வீதி ஓரமே இந்த பள்ளிவாசல் அமையப்பட்டிருக்கிறதால வாரவங்களும் கூடுதலாக அந்த டைமில் கூடுதலாக இந்த காத்தாங்குடியும் மஞ்சந்துருவாயை சேர்ந்தவர்கள். ஏன்னா அந்த பிரச்சனைன்றதுக்காக வெளியூராக்கள் இல்லை, இஞ்சத்தையாக்கள் மட்டும் காத்தாங்குடி மஞ்சந்துருவாயை சேர்ந்தவர்கள் அந்த தொழுகையில் ஈடுபட்டிருந்தாங்க. இஸ்மாயில் அவர்களே சொல்ல முடியும், இப்போது எத்தனை வயது? எனக்கு இப்போது 55. 55 வயது. இப்போது உங்களுடைய தொழில் இணைய முயற்சிகளை ஒரு இயல்பாக செய்யக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது அந்த 1990 நடைபெற்ற அந்த சம்பவம், அதன் ஊடாக ஏற்பட்ட காயம், அதன் வடுக்கள் ஊடாக இன்னும் நீங்கள் இப்போதும் உங்களுடைய முகத்திலே ஒரு பதட்டம், இன்னும் அந்த துயரத்தின் வடுக்கள் தெரிகிறது. உங்களுடைய ஒரு இயல்பு வாழ்க்கையை இப்போது துவங்கக்கூடியதாக இருக்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? தொழில், உங்களுடைய இணைய விடயங்கள் எப்படி போகிறது? எனக்கு நான் ஒரு அரசு உத்தியோகத்தனாக இப்போ இருக்கிறேன். அதால் அந்த வாழ்க்கை செலவுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் இல்லைனாலும் கஷ்டம். என்ன சொன்னால் நான் இந்த கால் சம்பவத்தை, இந்த பள்ளிவாசல் 2 பள்ளிவாசல் சம்பவத்திலையும் 2 வருஷம் கூடுதல் நல்ல காலம் ஹாஸ்பிட்டல்லையே தங்கியிருந்து சிகிச்சை பெற்றிருந்தேன். நான் தான் ஒரு 3 தொடர்ச்சியாக 3/8/90 போய் நான் 2 வருஷத்துக்கு பிறகு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். ஆனால் என்னோட வந்த மற்ற சகோதரர் 2 பேரும், ராத்தார மக்கள் 2 பேரும் உடனே சகிதாயிட்டாங்க. அதில் கொஞ்சம் அல்லாஹ் அவர்களை பொருந்த வேண்டும். ஷஹீது, குறிப்பாக சுஜூது தொழுகையிலே இருந்த உறவுகளை இந்த படுபாதக பயங்கரவாதிகள் வணக்க வழிபாடுகளில் இருந்தவர்கள் என்றும் பாராமல் 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மஞ்சந்தொடுவாய் அல் மஸ்ஜிதுல் ஹுசைனியா பள்ளிவாசலிலே, இந்த பள்ளிவாசலில் மாத்திரம் 33 உறவுகள் வணக்க வழிபாடுகளிலே தொழுகையிலே இருந்தபோது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே உயிர் தப்பி இறைவனின் கருணையால் உயிர் தப்பிய ALM இஸ்மாயில். இஸ்மாயில் உங்களோடு சேர்த்து வேறு யார் இங்கே காயப்பட்டு உயிர் தப்பியவர்கள்? அப்படி இருக்கிறாங்க. இப்போ இன்னும் 2-3-4-5 பேர் இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கூடுதலான ஒரு பாதிப்பை சந்தித்தது நான். எனக்கு அந்த காலின்ற அந்த இயக்கம் வந்துட்டு நான் இந்த கூடுதலான 2 வருஷம் என்ன 10 வருஷம் என்ன வாழ்ல இருக்கணும்னு தான் டாக்டர் அந்த அட்வைஸ். அப்படி இல்லையேண்டா காலை கலட்ட வேணும்ங்கிறது. ஆனால் காலை கலட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் செய்கிறோம். 10 வருஷம் இருக்கணும்னு சொல்லி இருந்து. ஆனால் அந்த அவங்க புறவு சொன்னதுன்னு சொன்னால் அந்த நீங்கள் 2 வருடம்னு சொன்னால் நீங்கள் அந்த மேலதிகமாக நீங்கள் காசுகளை செலவழிக்கின்ற போது இந்த காலத்தை குறைச்சி கொள்ளலாம். ஹாஸ்பிட்டல்லையும் அரச வைத்தியசாலையை மாத்திரம் அந்த மருந்துவத்தை நம்பியிருந்தீர்கள் என்றால் உங்களால் இந்த காலம் இருக்க வேண்டிய ஒரு 10 வருஷம். ஆனால் நீங்கள் அந்த செலவுகளை நீங்கள் செலவழிக்கும் போது அந்த காலத்தை குறைச்சி கொள்ளலாம். அப்போ இருந்தது வந்துட்டு அந்த காலத்தை குறைக்கிறேங்கிறது. அது இப்போ காசுகள் இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம், காலத்தில் இருந்தால் குறையலாங்கிறதுனாலே காசு. அப்போ அதிலிருந்து என்னோட சொத்துக்கள், என்ன சகோதரர்களுக்கு இருந்து வச்சிருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று தான் கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு ஒரு 35 லட்சம் ரூபாய் கிட்ட செலவழிச்சு. இப்போ அதில் பெறுமதி இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் தேவையில்லை, பல மடங்கு. அந்த காசு இருந்தாலே அதை வச்சும் சும்மா அந்த காசு அந்த மட்டத்தில் இருந்திருக்காது, அதோட பல மடங்கு ஏதோ ஒரு வகையில் விருத்தி அடைந்திருக்கும். ஆனால் இப்போ பொருளாதார ரீதியில் அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை. உண்மையிலே இந்த சம்பவத்தின் பின்னராக அரசு எடுத்த உங்களுக்கு நஷ்டஈடுகள் அல்லது இங்கே படுகொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நஷ்டஈடுகள் வழங்கப்பட்டதா? என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள் அப்போதைய அரசாங்கத்தினர்? அதுபோல அரச இயந்திரம் இதற்கு நஷ்டஈடு வழங்கியிருக்கின்றார்களா? அரசாங்கம் உயிரங்கிறதை சமன், எல்லாருக்கும் ஒரே அளவானது உயிர் தான், போனால் வராது. ஆனால் வயதும் உருவமும் வித்தியாசப்படும். ஆனால் அரசாங்கம் உருவத்தையும் வயதையும் வச்சு தான் நஷ்டஈடு தீர்மானிச்சு. எனக்கு என்னை விட சின்ன காயங்கள் பட்டவர்கள் பெரிய தொகையில் பெற்றுக்கொண்டாலும் கூட நான் என்ற காலம், நான் இருந்த இந்த பாதிப்பு, எனது 90% 85-90% பாதிப்பு டாக்டர் ரிப்போர்ட் இருக்கு. ஆனால் 100% நான் பாதிக்கப்பட்டேன். இன்றைக்கு மட்டுக்கும் இங்குள்ள உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும், 36 வருஷமாகி இன்னும் இருந்த அதில் மூலலைன்னு சொன்னால் அது 100 விட மேலதிகமான ஒரு வீதம் தான் நான் பாதிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு வழங்கப்பட்டது அரசாங்கத்தில் 9,000 ரூபா. ஆனால் அந்த 21 வயசு என்று சொன்னால்
அவங்க 25,000 ரூபாய் தந்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், இது வயசை வச்சு உங்களுதுன்னா ஒரு நாள் நான் செலவழித்த காசுக்கு இது பெறுமதியல். ஆகவே இதை நீங்கள் வேறொரு இன்னொரு பாதிக்கப்பட்டவருக்கு சேர்த்து இந்த நிதியை கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்லி போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்க போஸ்ட்டில் எனக்கு அந்த பணத்தை ஒரு செக்காக 9,000 ரூபாய், வெறும் 9,000 வெறும் அதாவது ஷஹீதான குடும்பங்களுக்கு எதுவும் உதவி தொகைகள் வழங்கப்பட்டிருந்ததா? அதுலேயும் அந்த வயது வித்தியாசம் தான். கல்யாணம் முடித்தவர்கள், முடியாதவர்கள், 21 வயசுக்கு மேற்பட்டவர்கள் என்று பேன சகோதரர்கள் மறுத்தார்கள், அவர்களுக்கும் அந்த சிறிய தொகை தான் அங்கே வழங்கப்பட்டது. எனவே மிக ஒரு துயரமான ஒரு சம்பவத்திலிருந்து அவர் மீண்டு இருக்கிற எங்களுடைய சகோதரர் காத்தான்குடி மஞ்சந்தொடுவாய் ஏலம் இஸ்மாயில் அவர்கள். எனவே இப்போது இருக்கின்ற அரசாங்கம் ஒரு நீதி தவறாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. குறிப்பாக 30 வருடங்கள் 3 தசாப்தங்கள் கோர தாண்டவம் ஆடிய யுத்தத்திலே மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்கள் இழந்தது அதிகம். வடமாகாண முஸ்லிம்கள் போல மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்களும், குறிப்பாக காத்தான்குடி, ஏறாவூர், ஓட்டமாவடி பல்வேறு பிரதேசங்களில் இருக்கின்ற முஸ்லிம்கள் உயிர்களை இழந்திருக்கின்றார்கள். நிலங்களை, காணிகளை, அதுபோல தமது வாழ்க்கையின் பல்வேறு சந்தோஷங்களை இழந்திருக்கின்றார்கள். பல 100 உயிர்களை இழந்திருக்கின்றார்கள். எனவே இந்த பல்லின மக்கள் வாழ்கிற இந்த நாட்டிலே இப்போது ஒரு அரசாங்கம், ஒரு நீதி நிலையான ஒரு அரசாங்கம் இப்போது அமையப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, உயிர்களை இழந்த மக்களுக்கு, உடைமைகளை இழந்த மக்களுக்கு, காயப்பட்டு இப்போதும் ஒரு மிகவும் நிற்கதியான நிலையில் வாழ்கிற மக்களுக்கு இவர்களுடைய துயர்களை இந்த அரசாங்கம் நீதியான முறையில் அவர்களுக்கான நஷ்டஈடுகளையும் வழங்கி அவர்களது வாழ்வாதாரத்தை செழிப்பாக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவியின் சார்பாக இந்த வேளையிலே கூறிக்கொண்டு, இறுதியாக இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எமது மனிதாபிமான உறவுகள், இன மத பேதங்கள் கடந்து இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கின்ற விடயம் என்ன? அதுக்கு முதல் அரசாங்கத்துக்கு நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கணும். என்ன சொன்னால், நாங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காணி கூட பரம்பரையாக உள்ள காணி, கிட்டத்தட்ட உறுதி காணி என்று சொல்லப்பட்ட காணிகள், உறுதி காணியாகவே உலக காலமும் அங்கீகரிக்கப்பட்ட காணி. இப்போ கிட்டத்தடியில் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து எங்களோட காணிகளை அரச காணிகள், ஆனால் அரச காணிகள் நான் அறிய இருக்கிற காணிகள் எல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவர்கள் இருக்கலாம். அதிலும் குறிப்பாக அதிலேயும் இனப்பாகுபாடை இந்த அரசு அதிகாரிகள் காட்டுறதுங்கிறதும் ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம். என்னென்னு சொன்னால், நீங்கள் அது செல்லுபடியற்றது அந்த காணியர்னா. அப்போ அதே சமாந்தரமான மற்ற சகோதரர்கள், மற்ற மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருக்கிற காணிகள் அதை அங்கீகரித்து அரசு காணி இல்லை, அது தனியார் காணியாகவும், எங்களோட காணிகளை அரச காணிகளாகவும் நீங்கள் இது பெரிய ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து எங்களை அதிலிருந்து நீங்கள் எங்களை அந்த திரும்பவும் அது அரச காணி என்று சொல்கிறது எங்களோட வாழ்நாள் பரம்பரையாக வாழ்ந்த சொத்துக்களை பறிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது. இல்லை அது வேறொரு அரச திட்டத்துக்கு கீழே லீசிங்காகவோ இல்லை வேறு செய்ய வலிக்கிட்டு மற்றவர்கள் அதிலிருந்து காப்பாற்றி விடுறது எங்களுக்கு செய்கிற அரச நிர்வாகத்தின் பயங்கரவாதம் இப்பயும் இருக்குங்கிறது ஊர்ஜமான தகவல். குறிப்பாக ஆயுத பயங்கரவாதம் ஒழிந்து இப்போது நிர்வாக பயங்கரவாதத்தின் ஊடாக, குறிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த பள்ளிவாசல் காணியை கூட குறிப்பாக ஒரு அரச காணி என்று சொல்வதாக எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சர், அதுபோல முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் மரியாதைக்குரிய எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் இன்றைய தினம் இந்த உரையின் போதும் குறிப்பிட்டார். எனவே அடக்குமுறைகள் இன்னும் ஓயாதுதான் இருக்கிறது. இந்த மக்களுக்கு ஆயுத கலாச்சாரம், ஆயுத பயங்கரவாதம் நிறுத்தப்பட்ட போதும் இப்போது ஏதோ ஒரு வகையிலே இந்த மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக ஒரு நிர்வாக பயங்கரவாதம், நிர்வாக ஒரு வாதம் இப்போது பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய இஸ்மாயில் அவர்கள் போல பலர் இந்த இடங்களிலே காணி, அதுபோல நிலங்களை, அதாவது அரச நிலங்கள் என்று உரிமை கோருகிற ஒரு மிக துர்ப்பாக்கியமான சூழல். அதுபோல எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் முஸ்லிம்கள் வாழ்ந்த சொந்த நிலங்கள், உருகாமம் உள்ளிட்ட பல இடங்கள் அரசு நிர்வாக பயங்கரவாதங்களால் இன்னும் அந்த மக்கள் அந்த இடங்களுக்கு போய் குடியேற முடியாமல் இருக்கிற ஒரு சூழல். அதையும் இந்த வேளையிலே பதிவு செய்து கொண்டு, உண்மையிலேயே இறுதியாக வேறு எதுவும் கூற விரும்புகிறீர்கள்? இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். இறைவன் உங்களை பொருந்தி கொள்ள வேண்டும். அதுபோல இந்த துயர சம்பவத்திலே இந்த பள்ளிவாசலிலே, ஹுசைனியா பள்ளிவாசலிலே
ஷஹீதான எமது சுகாதாக்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு 36வது வருடம் என்று அவர்களுடைய நினைவுகளை ஏந்தி இந்த துவா பிரார்த்தனை அதுபோல் அந்த நினைவுகளின் வடுக்கள் உரசப்பட்டன. குறிப்பாக யார் மறைத்தாலும் மன்னித்தாலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். எனவே எமது சந்ததிகள் எமது இளம் பிள்ளைகள் இந்த கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். எங்களுடைய இஸ்மாயில் அவர்கள் சொல்லுங்கள். அதான் இது எந்த வீடு மட்டும் இல்லை, இந்த குறிப்பிட்ட இந்த பிரதேசத்தையே அதை காலத்துக்கு காலம் அதை எங்களை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நினைச்சோம். ஆனால் நாங்கள் வெற்று காணியாக இருக்கலை, தொடர்ச்சியாக குடியேறி இருந்த குடியிருப்பாக இருந்து அதுக்குரிய மாநகர சபைக்குரிய அதிகள வரிகளையும் அவங்களுடைய கட்டளைக்கும் கட்டுப்பட்டு நடந்த எங்களை இன்றைக்கும் தொடர்ச்சியாக எங்களை இங்கிருந்து வெளியேற்றக்கூடிய இல்லாட்டி அதை ஏதோ ஒரு வகையில் அரச சொத்தாக பிரகடனப்படுத்தி அதை எங்களிருந்து இன்னும் உளைச்சலுக்கு உண்டாக்குறதுக்குரிய ஏற்பாடை செய்கிறத அரசாங்கம் நீதியாக நடந்து அதை எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது அபிவிருத்தி குழுவில் அபிவிருத்திங்கிறது எல்லாருக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கணும். ஆனால் எங்களை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக நாங்கள் எங்கள் அந்த அரச காணி என்று பிரகடனப்படுத்திக்கிற அத்தனை மக்களும் இந்த பயங்கரவாதத்தால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டோம். 1985ஆம் ஆண்டு 86ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக உள்ள உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் இழந்து மாற்றீடு இல்லாமல் குடியிருக்கிற அந்த மக்களை இப்படியான ஒரு சங்கடத்துக்குள் உண்டாக்கி இந்த ஒரு அபிவிருத்திங்கிற அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஒரு எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஆகப்பெரிய அநியாயத்திலும் இப்பவும் தொடர்றாங்க. இந்த பயங்கரவாதம் இல்லை என்று முற்றாக ஒளிஞ்சு போயிட்டு அமைதி நிலவிருக்கலாம் நாட்டில். ஆனால் எங்களோட மனங்கள்லேயும் எங்களோட குடும்பங்கள்லேயும் எங்களோட சுற்று வட்டாரத்தில் என்று வாழ்கிற மக்களோட மனங்கள்லேயும் இன்றும் கேள்விக்குறியோடையும் அச்சத்தோடையும் தான் நாங்கள் வாழ்கிறோம். இதை இந்த அரசாங்கம் நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று தந்த தோற்றத்தில் நான் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த அரசு இந்த மக்களின் குரலை செவி மடுக்கும் என்று நாங்கள் கோரிக்கொண்டு இன்றைய தினத்திலே 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இஷா தொழுகை தொழுது கொண்டிருந்த போது இந்த பள்ளி வாசல்களிலே புனித பள்ளி வாயில்களிலே சுடப்பட்டு காலமான ஷஹீதான எமது உறவுகளுக்காக எங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளை கோரி அவர்களுடைய மண்ணறை பொன்னறையாக வேண்டும், அவர்களது ஷஹீதுடைய அந்தஸ்து அவர்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று கோரி எங்களோடு இணைந்த பல்வேறு காயங்களோடும் இப்போதும் வாழ்ந்து கொண்டு அந்த நினைவுகளை பகிர்ந்து இப்போதும் அவர்கள் அரச குறிப்பாக காணி நிலங்களில் ஊடாக அவர்கள் இப்போது அவர்கள் நிர்வாக பயங்கரவாதத்திலே சிக்கின்றிருக்கிறார்கள். அதை கூட அவர்கள் கூறியிருந்தார்கள். எனவே இது போன்ற விடயங்கள் ஓய வேண்டும். இனி மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும். பல்லின மக்கள் வாழ்கிற இந்த நாட்டிலே அனைவரும் சமம் என்ற அடிப்படையிலே மனிதர்களாக நாங்கள் வாழ்வோம், மனிதநேயத்தின் புள்ளியிலே ஒன்றிணைவோம் என்று கூறி குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவி எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக என்றும் ஒலித்து கொண்டிருக்கும் என்ற அந்த வார்த்தையோடு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.